ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கம்ப்ளீட் ஆகுது. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கங்க. சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாகவே சனிக்கு 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். உபஜயஸ்தானம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து யாராலுமே அழிக்க முடியாத ஸ்தானம், யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஸ்தானம் அப்படிங்கிறதாவது உங்களை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உபஜயஸ்தானம் தான் சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போயிட்டு அவர் 12 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம், இந்த 7.5 வருஷம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிங்களோ அத்தனை விஷயத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. 7.5 வருஷம் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் உங்களோட லைஃப்பில் எத்தனை விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் வந்து இந்த சனி உங்களுக்கு இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்து சனி, அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சனியுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 7.5 சனியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே அனுபவமாக மாற்றுங்க. நான் மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் மாற்றுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த கஷ்டங்களிலிருந்து பாடம் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட தகுதியான நபர் தான். அதை வந்து நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த 7 வருஷத்தில் உங்களோட கஷ்டங்களில் யார் கூட இருந்தாங்க, உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க, யார் உதவி பண்ணலை, யார் துரோகம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்று வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு இப்போ சனி கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும். இதுதான் வந்து சனி பயிற்சியுடைய முக்கால்வாசி பலன்கள். இதுதான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்க. நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். முயற்சி நமக்கு வந்து சரியாகலையே, நல்லா இல்லையே, நமக்கு என்னடா பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சி போடுறீங்களோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. காரிய சித்தி அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம் தான். அதில் சனி வந்து உட்காந்துருக்காரு. அப்போது நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியம் கைகூடும், சித்தியாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது அஷ்ட ஐஸ்வர்ய ஸ்தானம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது சர்வசாதாரணமாக கிடையாது. அதே தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம். சகல விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களையுமே அடைய முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அப்போ அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். விரயம் அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு எப்படி இருக்குது, அவருடைய தசாபுத்தி ஏதாவது நடக்குதா, இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை செக் பண்ணி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரான டைமு. சனி நல்ல பிளேஸில் இருக்கார். அது மட்டும் இல்லை, பர்சனலாகவே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குருவும் நல்லா இருக்கார். அதே மாதிரி வந்து ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சனியும் நல்லா இருக்கார். எல்லா பிளானட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இது நான் பர்சனலாக சொல்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நல்லா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 2025 தான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு சனி வந்து பயிற்சியாகி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து போகாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து காலியாகிட்டு உங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும். பிஸ்னஸ்லேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு வந்து இந்த சனி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் நம்பவே முடியாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் யாராவது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் போயிடுறது, ஒருத்தர் திடீர்னு டெத் ஆகிடுறது. அது வந்து 3rd பிளேஸில் இருக்க உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வரணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை சனி கொடுப்பாரு.
சனி ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி நல்ல யோகங்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் அப்படின்னா என்னென்னா சனியை குறிக்கக்கூடியது தான். ஸோ ஊர் தேவதைன்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து காவல் தேவதை இருக்கும். அந்த காவல் தேவதையை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம், தப்பு கிடையாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்கள் வீட்டிலே வந்து வழிபாடு பண்ணுங்கள். பட் ஆனால் என்னென்னா இந்த 2 தெய்வ வழிபாடும் பண்ண உங்களுக்கு சனி பல யோகங்களை கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர் தான் கொடுக்க போகிறாரு. சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சந்தான பிராப்தத்தை சனி வந்து பெற்றுக் கொடுப்பாருங்க. பொதுவாகவே வந்து ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் அமைப்பும் இருக்குது. ஏன்னா இந்த 7.5 வருஷம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே திரும்பி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மேரேஜ்னா லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது காதல் திருமணம் அப்படிங்கும்போது இந்த சனி வந்து 2 விஷயத்தையும் செய்வார். ஒன்று வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்லா போயிட்டுருக்க லவ்வை வந்து கட் பண்ணி விட்ருவார், பிரேக்கப் பண்ணுவார். ஆனால் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. பிரிந்தவர்கள் ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அவர் உடைத்தெறியறதுக்கு தான் பயிற்சியாகி உங்களுக்காக வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி மாற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து. அதனால் ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, அது தேடி தானாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அந்தளவுக்கு வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அவங்களாம் வந்து உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நல்ல ரிசல்ட் 3ஆம் இடம்ங்கிறது தான் இந்த ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதில் சனி வந்திருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன் உறுதியாக 100% உண்டு. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து எழுதிட்டு வாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருவீங்க, கவலையே படாதீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கனால நல்ல உபாசனை பண்ணுங்கள். 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்க ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும், சாபங்கள் அல்ல. ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மதித்து நடக்கிறது, அவங்கக்கிட்ட பிளெஸிங் வாங்குறதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பல யோகங்களை உங்களுக்கு பெற்று தருங்க. உபாசனை எடுங்க. ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு வருவாங்க. உபாசனை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லும் பல யோகங்களையும் பாக்கியங்களையும் பெற்றுத்தரும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்திங்கன்னா, ஏன்னா சனி 5ஐயும் பார்த்து 9ஐயும் பார்க்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த தெய்வம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த தெய்வம் உங்களை கூட இருந்து காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு குருநாதரை பார்த்து ஒரு உபாசனை எடுங்க, அது நல்லது. இல்லை அப்படின்னா தெய்வத்தை, உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தையே குருவாக மாற்றி நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுத்து பழகிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நல்ல யோகங்களையும் உயர்வான விஷயங்களையும் தான் இந்த சனி கொடுக்க போகிறாரு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல யோகம் தான். சனி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல யோகங்களை கொடுக்க போகிறாரு.
பெரிய பெரிய பாராட்டுகள், விருதுகள், பெரிய லெவலில் பப்ளிசிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு கிடச்சிரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஃபேமிலியில் இணக்கமான சூழ்நிலைகள், தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது, நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியாக மாறுறது. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு. தந்தையாருடைய வந்து உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையாருக்கு மருத்துவ செலவோ, தந்தையாருடைய உடல்நிலையில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு எந்தவித வில்லங்கமும் இல்லாமல் தானாக அதுக்குண்டான பாக பிரிவினை வந்து தானாகவே வந்து சேருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நல்ல யோகங்களை தான் கொடுக்க போகிறாரு. கூடுதலாக நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கங்க. சனி வந்து பலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யமும் நல்ல யோகத்தையும் கொடுக்க போகிறாரு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. கும்பராசி இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்துச்சு, இப்போ வந்து வாக்கு சனியாக மாறுது. 7.5 சனியில் இன்னும் முடியல, கவலைப்படாதீங்க. 7.5 சனி வந்து இன்னும் முடியாமல் தான் இருக்குது. இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு போயிருக்குது. அதனால் வந்து பொதுவாகவே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்பான விஷயமா இருக்குது. 2ஆம் இடம்ங்கிறது அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, தனத்தை குறிக்கக்கூடியது. வாக்கு, கல்வி, தனம் இதெல்லாமே 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எக்கனாமிக்கல் ரீதியாக அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம், அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது தான் வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது. ஸோ 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பெரிய லெவலில் லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறத கொஞ்சம் டேஞ்சர். பட் ஆனால் 4ஆம் இடத்துங்கிறதுங்க பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல உயர்வான வாழ்க்கையை தான் அடைய போகிறீங்க. பொதுவாக 2ஆம் இடத்துல சனிங்கிறது வாக்குச்சனி. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். நீங்கள் என்னெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து கட்டி காப்பாற்றி வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் உங்கள் வார்த்தைகளை விட்டு அப்படியே வந்து கலைச்சிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக போகணும். இந்த 7.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வந்து நீங்கள் தாண்டிட்டீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தையும் ஈஸியாக தாண்டிடலாம். எப்படி அப்படின்னா வாய்க்கு பூட்டு போடணும், அவ்வளோதான். கும்பராசிக்காரங்க வந்து பொதுவாகவே நிறைய பேசக்கூடிய டைப்பாக இருப்பீங்க. அந்த பேச்சு வந்து நிறுத்தி நிதானமாக பேசணும், அவ்வளோதான். நீங்கள் மனசில் பட்டதை படப்படன்னு பேசுவீங்க. பெரிய லெவலில் ரகசியங்களை வச்சுக்க மாட்டீங்க. இனிமேல் வந்து நீங்கள் ரகசியங்களை வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பர்ஃபெக்டாக பேசணும்னு அவசியம் கிடையாது. சில எடிட்டிங்லாம் பண்ணி பேசுங்க. அதாவது இந்த பேசுனா நமக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நினச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வாக்கு அப்படிங்கக்கூடிய இடத்துல சனி வந்திருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 1 வருஷ காலமாகவே சொல்லியிருக்கேன், பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருங்க அப்படின்னு. அது எதனால் மாத பலன்களை சொல்லியிருக்கிறது எதனால் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த சனி 2ஆம் இடத்துக்கு வரதுனால தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இருந்தே நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கங்க, வேறு வழி கிடையாது. ஆனால் 2ஆம் இடம்ங்கிறது பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு உண்டு பண்ண போதுங்க. சனியோடைய இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலை வந்து நல்லா, ஏன்னா அவரே தொழில் காரகன், உங்களுக்கு ராசி அதிபதி. அதனால் தேங்கியிருந்த பணமெல்லாம் குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பார்வையிடுறாரு. அப்போ 11ஆம் இடத்துக்கு சனி பார்வையிடும்போது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக தொழில் டல்லாக இருந்தால் கூட, தொழிலில் வந்து தடை தாமதங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆயிரும். தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறப்போகுது. அதே மாதிரி நல்ல லாபங்களை குமிக்க முடியும். பெரிய லெவலில் பணத்தை நீங்கள் வாங்க முடியும். ஐஸ்வர்ய சம்பத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரி புதையல் கிடைக்கிறதுக்கு உண்டானது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு பினாமி சொத்துக்கு ஆளாகிறது. ஒரு பெரிய விஐபி வந்து அவங்க சொத்து வாங்கி உங்கள் பேரில் சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உழைக்காத வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஆனாலும் வந்து கும்பராசிக்காரங்க நல்ல உழைப்பாளி. உங்களுடைய உழைப்பை எப்போவுமே விட்டுறாதீங்க. இந்த உழைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போகும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குது. தாயாருடைய உடல்நிலையில்
விஷயங்களில் ரொம்ப கவனம், ரொம்ப 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 கவனம். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது, தாயாருக்கு சர்ஜரி கண்டம் இருக்குது. நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. பொதுவாகவே நீங்கள் நல்ல மைண்ட் செட்டு கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வண்டி, ஏன்னா அது வந்து ராகுவோட நட்சத்திரம். அதனால் என்னென்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சனி 4ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்க்குது. தாயாருக்கு சர்ஜரி கண்டம்னு சொன்னேன் இல்லையா? வண்டி வாகனங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஸ்பீடை குறைக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப கவனம். அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக போனால் கூட ஒரு நாய் குறுக்கால வரும். அதனால் மெதுவாக போனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் சேர இடத்துக்கு வந்து கால தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவீங்க. அதாவது நீங்கள் போகக்கூடிய ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு. ஆனால் இதே வந்து ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் சர்ஜரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் இதை நான் சொல்கிறேன். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வமே இருக்காது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. படிப்பில் ஆர்வம் இருக்காது, டைவர்ட் ஆகும். மைண்ட் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம், இன்ஸ்டாகிராம் பக்கம், யூடியூப் பக்கம் போகலாம், ட்விட்டர் பக்கம் போகலாம், இப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப் தான் நிறைய இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய இது வந்து ஞாபகம் இருக்காது, ரொம்ப போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையா வரும். படிக்கக்கூடிய குழந்தைகள் கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணணும். படித்தா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது. படிப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிற மாதிரி அல்லது வந்து தாமதத்தை சந்திக்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் வந்து வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து கும்பராசிக்காரங்க சனியோடைய பாதிப்பு குறைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணணும். காவல் தெய்வ வழிபாடு பண்ணணும். கரியமாணிக்க பெருமாள், நீலமேக பெருமாள், இந்த பெருமாள் வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கரியமாணிக்க பெருமாளோ அல்லது நீலமேக பெருமாள் எது இருக்காரோ அந்த சாமியை கும்பிடுங்க. கண்டிப்பாக வந்து சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. விபத்து கண்டங்கள் இருக்குது, அதனால் அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு தீராத அவமானங்களை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது புத்தியில் சனியோடைய புத்தி வருது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வாய் விடுறது, அதாவது உங்கள் குடும்ப நபர்கிட்ட பேசுகிறது, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போ குடும்ப நபர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைக்காமல் இருப்பாங்க. அப்போ என்னென்னா பிரச்சனைகள் ஆகும். என்ன மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசுவீங்க, மற்ற நேரத்துல எல்லாம் அந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் இப்போ வாக்கு சனியை வந்து உட்காந்துருக்குல்ல, அப்போ ஒரு வார்த்தை விடும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே ரியாக்ஷனை காமிக்கும் போது சண்டை பெருசாகும். அப்புறம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகும். அதனால் தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால ரொம்ப 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 நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயங்களையுமே பேசணும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் மூவ் ஆன் பண்ணி போங்க. இல்லை சாரிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. இதுதான் வந்து பரிகாரம். இதுக்கு கடவுளை கும்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுடைய வார்த்தைகள் தான் கண்ட்ரோல். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு கடவுள் எந்த விதத்துலையுமே பொறுப்பேற்க மாட்டார் இல்லையா? இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கங்க. பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம்ங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம். அப்போது கணவருக்கு வந்து என்னென்னா உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறது, கணவருக்கு ஒரு சின்ன கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்கள் கணவர்கிட்டையோ அல்லது குடும்ப நபர்கள்கிட்டையோ பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் மூவ் ஆன் பண்ணி போய் பழகிக்கங்க. இல்லை சாரி கேட்டு போங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு பரிகாரம். சண்டை சச்சரவுகளை குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு கிடைக்காது. பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் ஓட்டிக்க வேண்டியதான். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள், புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நல்லா இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடியது, பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடியேறுறது, அல்லது வந்து ஒரு இடம் வாங்கி போடுறது, புதுசாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறனால சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு முருகன் வழிபாடு
பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால பொருளாதாரம் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானங்கள் வந்துடும். ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் போய் திரும்பி கேளுங்க. அந்த கொடுத்துருக்க பணம்லாம் திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குறனால கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல மேம்பாடு வளர்ச்சிகள் உறுதியாக உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உறுதியாக உண்டு. ஏன்னா மூத்த சகோதரனுடைய பார்க்குது அது மூத்த சகோதர ஸ்தானத்தை வந்து சனி பார்க்குறதுனால மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொத்து, அதாவது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதாவது உயில் சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஏதாவது உயில் சொத்து இருந்து அதை கேஸ் போட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏதாவது ஒரு லாட்ரி புதையல் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. பட் ஆனால் எப்போவுமே நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை நினச்சி பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு நிறையா இருக்குன்னு மன நிறைவுபடுத்திக்கணும். எந்த விஷயம் கிடைக்கலையோ அந்த விஷயத்த நினச்சி தான் வந்து பொதுவாகவே வந்து ஏக்கங்கள், அது வந்து மனித இயல்பு. பட் ஆனால் அதெல்லாம் கடந்து வாங்க. வந்து அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க. ஆனால் ப்ரொமோஷன், திடீர் ப்ரொமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கையெழுத்து போடும்போது பார்த்துருங்க. யாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஜாமீன், இவனுக்கு நான் கேரண்டி, இதுக்கு நான் கேரண்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. யாருக்குமே எந்தவித கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துடாதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. அதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது அந்த டைமில் மட்டும்தான் பிரச்சனை. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களால் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் அதுக்காக ரிஸ்க் எடுத்து கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கிட்டா அந்த டைமில் மட்டும்தான் பிரச்சனை. அது கடந்து வந்துட முடியும். ஆனால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உறவே பிரேக்கப் ஆயிரும். அதனால மன உளைச்சல் வாழ்நாள் ஃபுல்லாமே இருக்கும். இதெல்லாமே பழகிக்கணும். இந்த காலகட்டத்தில் 7.5 சனி காலகட்டத்தில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. அது எல்லாமே பழகி வரணும், வெளியில் வரணும். அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாகவே பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்குது. திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இல்லை. அதனால் திருமணத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கல்வியில் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு, ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தான். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குது. ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும். அது மூலயமா நீங்கள் பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வானதும், குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரணை மட்டும்தான் தேவை. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோட பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு விரயத்தில் இருந்துச்சு. அதாவது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 2.5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஜென்ம சனியாக மாறுது. விரய சனியிலேருந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனியாக மாறுது. ஃபஸ்ட்டு பாத சனி, அதாவது பாத சனிங்கிட்ட ஃபஸ்ட்டு விரய சனி, அதுக்கடுத்து ஜென்ம சனி, அதுக்கப்புறம் பாத சனி. இப்படி தான் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா விரய சனியிலேருந்து ஜென்ம சனியாக மாறுது. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிற அந்த டைம் வந்து கடுமையான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா கவலையே நீங்கள் பட வேண்டாம். ஆனாலும் பொதுவாகவே குருவோடைய வீட்டில் சனி வந்திருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். இப்போ எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து என்னென்னா மெதுவாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து தாமதமாகுமே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து அது தோல்வியில் முடியாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பொதுவாகவே யாருக்கு எதிரி அப்படின்னா நல்லா பெருத்து கொழுத்து தின்னவங்களுக்கு தான் எதிரியாக இருப்பார். நீங்கள் அப்படி இல்லை. அதனால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா மீன ராசிக்காரங்களே மற்றவங்களுக்காக நிறைய செய்யக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்க மாட்டாங்க. இது செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது செஞ்சால் நமக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகுமா, அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்யக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள்லாம் வராது. சனியோடைய பார்வை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலுக்கு ரொம்ப சூப்பருங்க. மீதி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இந்த 3 மாதத்துக்கு கடுமையான காலகட்டமாக இருக்கும். அதுவும் உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க, பூரட்டாதி உத்திரட்டாதியில் இருக்கவங்க ரொம்ப பாவம். இந்த சனியோட இப்போ கோச்சாரத்தில் ராகுவும் அந்த இடத்துல இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். நீங்கள் ரைட்டாக ஒரு விஷயத்த செய்வீங்க. எங்கேயாவது இருந்து ஒரு கிறுக்கு பையங்க வந்து நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களை கடுப்பேற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்களை எரிச்சல் ஊட்டுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. இந்த சனியும் ராகுவும் என்னென்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நார்மலாக இருந்தாலும் உங்களை பைத்தியக்காரனை ஆக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி தூரமாக ஓடிடணும். வேறு வழி கிடையாது. அவங்கள எதிர்க்கலாம் முடியாது. எதிர்த்தீங்க நம்ம பைத்தியமாயிரும். அந்த மாதிரி தயவு செய்து அவங்கள பார்த்தா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. தூரமாக போயிருங்க. இல்லை நீ என் கண்ணுக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு போயிருங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் ராகு பயிற்சியாகி போயிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் ஒன்லி சனி மட்டும்தான். அந்த சனியை கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காம்பினேஷனை சமாளிக்கவே முடியாது. இது பத்தாதுன்னு சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம வெளியில் தான் பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தால் அப்பாடான்னு உட்காந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, போதாதுக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு வருவாங்க. இந்த 3 மாத காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7.5 சனி ஜென்ம சனி இந்த 2 வருஷம் வந்து பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. அதாவது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஓகேங்களா, மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்தில் சனியும் ராகும் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 மாதத்தை மட்டும் தாங்கிட்டிங்கன்னா நல்ல பலம் வந்துடும். ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். 2 பேர் பெரிய கிரகங்களே சந்திச்சாச்சு. இனி அடுத்தது ஒன்று தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் சனி வந்து கர்மகாரகன், கர்மக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். அதனால் நீங்கள் தெய்வ பலத்தை அதிகரிச்சுக்கணும். அது இல்லாமல் புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபராகவும் நீங்கள் இருக்கனால புண்ணிய காரியங்களும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து சனியோடைய தாக்கம் பெரிய லெவலில் இருக்காது. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இது குருவோடைய வீடு. உங்கள் மீன ராசிக்கு அதிபதியே குரு தான், குருவோடைய வீடு. அப்போ சனியோடைய குருவை பிடிச்சிக்கோங்க. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனி 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்த்துட்டு இருக்கார். கன்னிங்கிறது ஒரு கல்வி, படிக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது ஒரு புக் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எதையுமே கடன் வாங்கி செய்யக்கூடாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. மனசார அன்போடு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை பண்ணுங்கள். காளி வழிபாடு பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுடைய ராசி பெண் ராசி. காளி வழிபாடு பண்ணுங்கள், கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்ல சனியோடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும். இந்த ஜென்ம சனி வந்து என்னென்னா நிறையா உடல் உழைப்பு மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அதை முடக்கி வீட்லேயே படுக்க வைக்கும். அதே மாதிரி உடல் வந்து ஒத்துழைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் கன்ஃபியூஸு, ஒரு மனநிலை குழப்பமாக இருக்கும். ஆழ்ந்த டிப்ரெஷன் வரும். இது எல்லாமே சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து ராகுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதாவது வந்து வேற வழி கிடையாது. கிரகங்களை வந்து மாற்றி வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் மாற்ற முடியும். ஆனால் மாற்ற முடியாது இல்லையா. ராகுவும் சனியும் கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறது. மீன ராசிக்காரங்க வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம் தான். கடுமையான காலகட்டம். சாகலாமா வாழலாமாங்கக்கூடிய மைண்ட் செட்டப்பில் தான் இருப்பீங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஆனால் எதையுமே வந்து கடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. மீனராசிக்கு அதிபதியே குரு தான். பல பேத்துக்கு வழி சொல்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொதுவாகவே உங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு அதிகமான இன்பம் இருக்கும். மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். இதை வந்து உங்கள் குடும்ப நபர்கள் அதிகமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக டெடிக்கேட்டட் பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு கடுமையான காலகட்டம் இருக்கனால எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறது இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வராது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. புதுசாக தொழில் செய்கிறதுக்கு உண்டான
அமைப்புகள்லாம் வருது. உங்கள் ஜாதகத்தில் வந்து தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த எண்ணம் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி தொழில் நல்லா போயிட்டுருக்க தொழில் கூட வந்து சிறு சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறம் நல்லபடியாக வருங்க. ஆனால் தொழிலில் எந்த முடக்கமும் இருக்காது. தொழில் ரீதியாக நல்லா போயிட்டுருக்கும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. சிறு தூர பிரயாணங்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ சிறு சிறு அலைச்சல்கள், பெரிய அலைச்சல் இருக்காது, சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். புதிய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்கனால ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வியில் தான் முடியும். ஃபஸ்ட்டு எடுக்கிறது சரி, 2வது எடுக்கிறது சரி, ஆனால் 3ஆவதாக ஒரு முயற்சி போடும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த முயற்சி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சனி வந்து எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்துவார், ஸ்லோ பண்ணுவார். ஆனால் வெற்றின்னு வரும்போது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டம். அதாவது மூங்கில் எப்படி வளருது, அதாவது வளர்கிறதுக்கு அது ஒரு 10 வருஷம் எடுத்துக்குமா. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்குது கீழே, அதாவது நிலத்துக்கு கீழே. அதுக்கப்புறம் வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்குமா. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுடைய சக்ஸஸ், பல தோல்விகளுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய ஆதரவு, இளைய சகோதரன் சகோதரருடைய ஆதரவுகள்லாம் இருக்கும். அவங்க இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்கக்கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர வேண்டிய பாக பிரிவினை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேரும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறது. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சனியோடைய பார்வை இருக்கும்போது ஜென்ம சனியில் ஒரு விஷயம், எந்த விஷயம் கிடைக்குதோ அது வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கும். அப்போ இந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணுறவங்க சாகிற வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட பிரியவே மாட்டாங்க, சேர்ந்து தான் வாழ்வாங்க. அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை எதுக்காக நன்மைக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே உங்களோட இருப்பாங்க. நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து சண்டை போட்டால் கூட நம்ம கூட இருக்கணும். அதுதானே பொதுவாகவே 7ஆம் இடம் பாதகம். ஆனால் பாதக ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாமான்னா 100% பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. திருமணத்துக்கு உண்டான பிராப்தமும் வருது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் வரும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருது. முக்கியமாக வந்து சனி 3ஆம் இடத்தை பார்க்கறனால கல்வியில் வந்து நிறைய சிறு சிறு பிரச்சனைகள், ஞாபகத்திறன் குறைவு இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜென்ம சனியாக இருக்கனால படிப்பு எந்த விஷயம் தொட்டாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எதுலேயுமே ஆர்வம் இல்லாத தன்மையை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. படித்தா மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ட்ராபேக்கை கொடுத்துரும். இந்த சனி வந்து இந்த மேரேஜுக்கு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மேரேஜ் ஆல்ரெடி ஆயிருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து சனி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் ரொம்ப கடுமையான காலகட்டம்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 மாதத்தில் வந்து லைஃப் பார்ட்னர் கூட சண்டை வர்றதுக்கு உண்டானது, அதுக்கப்புறம் பிரிவினைகள் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசினா அது பெரிய பூகம்பமாக ஆக்கிடுவாங்க உங்களோட லைஃப் பார்ட்னர். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசியிருப்பீங்க, அது ஒரு பெரிய சண்டையாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வரைக்கும் போய் நிறுத்திடும். சனி வந்து பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்பை வந்து கசப்புத்தன்மை, அதாவது மனக்கசப்பை உண்டு பண்ணக்கூடியதில் பெரிய ஆள், நம்பர் 1 ஆள் சனி தான். அதனால் நல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கும் சனியை வந்து காரணமாக இருப்பார். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உஷாரையா உஷாருன்னு மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டால் அவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை, 7.5 சனியோடைய பாதிப்பு தான் இது. சனி தான் வராருன்னு உஷாரையா உஷாருன்னு சொல்லி ஓடி போயிருங்க. அதான் நல்லது. உபயஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாதகஸ்தானமும் இருக்கனால இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக போங்க, அதான் நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய லெவலில் மாற்றங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும்
அதாவது சனி வந்து யாருக்கு நல்லதோ செய்தோ இல்லையோ, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகத்தை செஞ்சுருவார். அதுவும் இல்லாமல் ராகுவும் இருக்கார். எந்த லெவலில் இல்லாத மாதிரி இந்த லெவலில் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டு பெரும் ஆதரவாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து 7.5 சனினால் பதவிகள் இழப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 4ஆம் இடத்துக்கு வந்தால் தான் பதவியை இழப்பாங்க. ஆனால் ஜென்ம சனிங்கும் போது மக்களுடைய சப்போர்ட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேட் இன்சிடெண்ட் ஆகி அதுவே பரிதாபமாக வந்து அந்த பரிதாப ஓட்டாக வந்துடும். உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட் வந்து அது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெனிஃபிட்டாக மாறிடும் நான் சொல்ல வரேங்க. இந்த 7.5 சனினால் நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் இழந்தீங்களோ அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வான வெற்றியான வாழ்க்கை தான் அமையப்போகுது. 7.5 சனியில் தான் மிகப்பெரிய லெவலில் ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆனாருங்க. அது யாரும் நான் சொல்ல விரும்பலை. பழைய காலத்தில் அது 7.5 சனி அப்படிங்கிறது வந்து மக்களுடைய சப்போர்ட்டு கிடச்சிரும். சனிங்கிறத பொதுமக்களை, சந்திரன்கிறதும் பெரிய கூட்டத்தை குறிக்கக்கூடியது. அதனால் ஒன்று சேரும்போது இது வந்து என்னென்னா அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இந்த சனி வந்து புணர்ப்பு தோஷமாக மாறுது. சனியும் சந்திரனும் சேரும்போது புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு. அது எல்லாமே என்னென்னா அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அன்னதானம் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோகமாக மாறும். அன்னதானம்னா வாழ்க்கையில் ஒருத்தருக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரம் வருது இல்லையா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற நபர் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, ரிலேஷனாக இருக்கக்கூடாது. ரோட் சைடில் இருக்கிறவங்க, தெரியாத பீப்புள்ஸ், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. முக்கியமாக பிச்சையெல்லாம் போடாதீங்க. சனிக்கு பிச்சை போடுறதே ஃபஸ்ட்டு பிடிக்காது. அப்புறம் பிச்சை போடுறது என்கரேஜும் பண்ணாதீங்க. கேது தான் பிச்சை எடுக்கிறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை போடுறது வந்து தப்பான ஒரு செயல். சனிக்கு 7.5 சனிக்கு பிச்சையெல்லாம் போட்டுறாதீங்க. சனி பகவானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் வழிபாடு சனி பகவானை பண்ணாமல் அவருடைய குருவை வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அன்னதானம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யுங்க. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வா மச்சான் நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அதெல்லாம் அன்னதானம் கிடையாது. தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதெல்லாம் கடமை, தெரியாதவங்களுக்கு செய்கிறதுக்கு தான் தானம். ஸோ அதனால் தெரியாத நபர்களுக்கு செய்யுங்க. அது மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கும். நிறைய மாற்றங்கள், அதாவது இந்த ஜென்ம சனியில் வந்து இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது, ஏமாற்றமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்பாதீங்க. அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்க துறையில் இருந்தாலும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், மேலேருந்து ஒரு ஆர்டர் வரும் வாய் வழியாக, கடைசியில் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிப்பீங்க. உயர் அதிகாரிகளுக்காக சின்ன வேலையில் இருக்கவங்க போய் லஞ்சம் வாங்கி கொடுத்து மாட்டிக்குவாங்க. இது எல்லாமே நடக்கும். எந்த விதத்துலையுமே கமிட்மெண்ட் ஆகாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு ஒருத்தரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் நம்பிக்கை. யாராக இருந்தாலுமே, அது குடும்ப நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலையை நீங்கள் ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்கன்னா அதோடைய முழு பலாபலனும் தண்டனையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் பொருளாதார வாழ்க்கையிலே நல்ல சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.